இந்து மதத்தை ஒழிப்போம் என்று சர்ச்சை கருத்துக்களை பேசிய உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து திருப்பூரில் இந்து முன்னணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் எதிரில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்திற்கு இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் பேசிய உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கடுமையான கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் இந்து முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் செந்தில்குமார், மாநில செயலாளர்கள் தாமு வெங்கடேஸ்வரன், சண்முகம் மற்றும் மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் கிருஷ்ணன், செந்தில், சந்தோஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினர். உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற இந்த போராட்டத்தில் திருப்பூரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பெண்கள், இளைஞர்கள் என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் இந்து முன்னணி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர். இதனால் திருப்பூர் மாநகராட்சி பகுதியே பெரும் பரபரப்புடன் காணப்பட்டது. சனாதனத்தை ஒழிப்பேன், கடுமையான எதிர்ப்பு வந்துருச்சு. எல்லா பகுதியிலும் எதிர்ப்பு வந்தவருக்கு இப்ப என்ன சொல்றாரு, நான் அப்படியெல்லாம் சொல்லல, கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படியெல்லாம் நான் சொல்லல, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஜாதி வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு புது விளக்கமா ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. நீ வேட்பாளரை அறிவிச்சிருக்கல, நம்ம வெளியில எங்க போனா நம்ம திருப்பூர் பகுதியை எடுத்துக்குவோம். இங்க ஒரு ஆளை தலித் மக்களை கொண்டு வந்திருக்கலாம்ல, திருப்பூர்ல ஒரு வேட்பாளரை தாராவூர்ல கொண்டு வந்திருக்கலாமல்ல, தாராவூர் ரிசர்வ் தொகுதி, காங்கேயத்தில் கொண்டு வந்திருக்கலாமல்ல, வடக்கில் கொண்டு வந்திருக்கலாமல்ல, ஏற்றத்தாழ் இருக்கல. இங்க எதுக்கு பார்த்து கவுண்டர் சாதகமாயா பார்த்து நீ வேட்பாளர் நிறுத்தின? அப்போ உனக்கு சாதகம் என்ன இருக்கு அதை பேசுற. சரி, சட்டசபையில் அங்க ஒருத்தர் இருக்காரு,